இந்த மண் சட்டில மணக்க மணக்க வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேன். அதுல என்ன கொடுமைனா அங்க சாப்பிட்டுட்டு வந்து சொல்றாரு நான் அங்க மாஸ்டர் செஃப்பாலதான் அது முடியும். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி சமைக்கிறது. நான் வஞ்சர மீன் குழம்பு தான் வைக்கணும். மீன் குழம்பு மசாலா சூப்பரா மசாலா ரெடி ஆயிடுச்சுல. சுத்தி சுத்தி சமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மீன் வறுவல், ஒரு பக்கம் சுக்கா, ஒரு பக்கம் மீன் குழம்பு. அதான் பேபி சங்கீத திறமை. மீன் நல்லா சதையா இருக்கு. பெரிய மீன் தான், 2 கிலோ சைஸ் மீன் அது. ஆமா கண்டிப்பா பாராட்டு வாங்கிடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறீங்க. சண்டே சமைக்கிறதுக்கு இங்க தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டில மணக்க மணக்க வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேன். மண் சட்டில மீன் குழம்பா? ஆமா. இந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்ததுல இருந்தே மீன் குழம்பு தான் வச்சா ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதுவும் என்ன மீன்னா வஞ்சர மீன் குழம்பு தான் வைக்கணும்னு 2 நாளா பேபி வஞ்சர மீன் வாங்கிட்டு சொன்னேன். எங்கேயுமே வந்து கிடைக்கவே இல்ல. நம்ம ஊர்ல கிடைக்கல சங்கீதா. காலையில மார்க்கெட்டுக்கு போனா கிடைக்கும். அப்படியா? மார்க்கெட் போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா வந்திருக்கும் போதே காலையில போலாம் நானும் புறத்து விட்டு தூங்கி வஞ்சர மீன் இல்ல, அழகா வட்ட வட்டமா வஞ்சர மீன் போட்டு குழம்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்ல, பாறை மீன் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம குழம்பு தேங்காய் பாறை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வேளாங்கண்ணி போயிருக்கும் போது இந்த சட்டி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு ஹோட்டல்ல மீன் குழம்பு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது வஞ்சர மீன் குழம்பு. ஆமா, அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரியே வஞ்சர மீன் குழம்பு வந்து நம்ம வீட்டுல வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா வஞ்சர மீன் தான் கிடைக்கல. அதனால இருக்கிற மீனை வச்சு நம்ம வேற லெவல்ல இன்னைக்கு மீன் குழம்பு வித்தியாசமா மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி செய்யலாம். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நான் வந்து மீன் குழம்பு நான் ரெசிபி அதிகமா மாத்ததே கிடையாது. ஆமா, ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி புளி ஊத்தி தான் வைப்பேன். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கா மீனை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொதிக்க வைப்பாங்க. அது மாதிரி வச்சேன். அது கன்னியாகுமரி ஸ்டைல் குழம்பு. ஆமா, அது நமக்கு பிடிக்கல. அது மீனுமே உடைஞ்சிடுச்சு. அது வேற மீன் போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி செஞ்சு பார்ப்போம் வருதல். ஓகேவா? ஓகே. மண் சட்டி அடுப்புல வச்சிடறேன் நானு. இங்க நூங்க பாருங்க, இப்பதான் ப்ரிப்பரேஷன். கழுவியாச்சா சட்டிய? நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு சட்டி. ஆனா அழகா, நல்லா அழகா இருக்குதான் நம்ம அடுப்புக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சட்டி, நல்லா அகலமான சட்டி, சூப்பரா இருக்கு. இந்த சட்டி தான் பெரிய மீன் வந்து உடையாத மீன் போறதுக்காக இந்த சட்டி வாங்கினேன். குண்டா இருந்ததுன்னா மீன் வந்து வஞ்சர மீன் போட்டா உடைஞ்சு. அப்ப கூட வஞ்சர மீன்ற இங்க பாரு, நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மீனை காட்டு. இந்த மீனே நான் என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைஸ் நல்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற மாதிரி பெரிய மீனா வாங்கிங்க பேபி நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் 1 கிலோ தான் வாங்கினேன். என்ன பண்றது? பெரிய மீனை வாங்கிங்க பாருங்க, பாதி பாதியா வந்து பார்த்தேன்னா வெட்டி கொடுத்துருக்காங்க. தேங்காய் பாறை மீன் ஃப்ரெண்ட்ஸ். பாறை மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சட்டில எவ்வளவு மீன் அப்படியே முழுசா இவ்வளவு ரவுண்ட் ரவுண்டா வைக்கலாம். அந்த அளவுக்கு சட்டி வச்சிருக்கேன். சரி வீடு இன்னொரு டைம் வந்து நம்ம ஹார்பர் போயிட்டு வஞ்சர மீன் வாங்கிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பாறை மீன் வந்து குழம்பு வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பேபி மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு. மட்டன் சுக்காவா? மட்டன் அது வந்து சுக்கா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரசம் மட்டன் சுக்கா, அது காம்பினேஷனா. மீன் குழம்பு, முட்டை அவிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து வச்சிருக்கேன். அது அவிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மாடி தோட்டத்துல வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2 பேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவிச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறைய கிடைச்சதா, அதனால 2வது டைம் வேணாம்னு சொல்லிட்டு 2 டைமா அவிச்சாச்சு. நம்ம மாடி தோட்டத்துல வந்து சூப்பரா வந்து கிழங்கு காய்ச்சிருக்கு இல்லையா, அதனால வீணாக்க கூடாதுன்னு வந்து அவிச்சிட்டு இருக்கேன். பொறுப்பா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். குட்டி குட்டி கிழங்கா எடுத்தல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்னதா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பே வரல. இனிப்பு டேஸ்ட் கம்மியா இருந்தது. வேர் இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தது அந்த கிழங்கு. இது கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்கா இருக்கு, சீக்கிரம் வதங்காது இல்ல, அதனால இது கொஞ்சம் எடுத்து வச்சேன். இது சாப்பிட்டு பாப்பேன் எப்படி இருக்கு. ஓகேவா? ஓகே. மாடி தோட்டத்துல விளைஞ்சது இது ஒண்ணுதான் நல்ல பெரிய கிழங்கு. அவ்வளவுதான். வேகட்டும். இங்க வந்து வறுத்து அரைக்க வந்து பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயத்தெல்லாம் உரிச்சிக்கிறேன். ஓகேவா? ஓகே. பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு குழம்புக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். சுமார் ஒரு 1/2 மணி நேரமா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஆமா, அப்பதான் வேலை வேகமா நடக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டேன்னா அங்க அடுப்புல தீயாம நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்க பாதி தீஞ்சு போயிடும், கருகிடும். அப்படி இங்க வெட்டுறதுக்கு ஒழுங்கா வெட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கணும். அப்ப ரெடி பண்ணிட்டு கடகடன்னு சமைச்சிடும். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு அடுப்பு ஃபுல்லாவே பிஸியா இருந்தது. 4 அடுப்புமே பிஸியா இருக்குது போல இருக்கு. சுடுதண்ணி போட்டேன். பயிர் சட்டினா வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு தண்ணி ஊத்திடுவோம். 2 நாள் 3 நாள் ஊத்தி ஊற வச்சு அதுக்கப்புறமா கடைவேன்.
இது வந்து அவங்க எதுவுமே பண்ண தேவை, நீங்க டைரக்டா அப்படியே வந்து சமைக்கலாம் அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி மறுபடியும் வச்சிருக்கேன். ஆமா, இது வந்து கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. சாதம், இது மட்டன் வேக வச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து நம்ம மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். இங்க மீன் குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டா மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீ வேற நாளா மீன் குழம்பு வைக்க போறேன் பாரு. இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீன் குழம்பு தான். ஆமா, ஓகே. அப்படியே அதை சாப்பிட்டு பார்த்தே ஃப்ரெண்ட்ஸ், அதுல என்ன கொடுமைனா அங்க சாப்பிட்டுட்டு வந்து சொல்றாரு, நான் அங்க சாப்பிட்டு பார்த்தேன்ல, அந்த சாப்பிட்ட டேஸ்ட் வச்சே நான் உனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போறாரு. ஒரு மாஸ்டர் செஃப்பால தான் அது முடியும். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி சமைக்கிறது. சீரியஸ்லாம் பாக்குறேன். ஆமா, அதுல அந்த சாப்பிட்டு பார்த்து அதுல என்னென்ன கலந்துருக்காங்க, அது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல, அது மாதிரி யோசிக்கிறேன். யோசிச்சு இதை நான் ட்ரை பண்ணுவேன் பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லெண்ணெயில தான் சமைக்க போறேன் மீன் குழம்பு. நல்லெண்ணெயில மீன் குழம்பா? ஓகே. கொஞ்சமா சட்டியில எண்ணெய் விட்டு அதுல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா, தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுப்போம். ஓகேவா? ஓகே. மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மிளகு சீரகத்தை வறுத்துட்டு கடைசியா தேங்காய் போட்டுக்கலாமா, இல்லை எல்லாத்தையும் ஒன்றும் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுதான், தேங்காய் போடக்கூடாது. அது போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிறேன்னா நல்லா இருக்கேப்பா. நல்லா பார்க்கவும் நல்லா இருக்கு, அழகா. கருப்பு கலர் சட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் நான். நிறைய வந்து இது மாதிரி சட்டி தான் வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி சட்டி மாதிரி, அப்புறம் வானல் எல்லாமே இந்த கலர் தான் வச்சிருக்கேன். கருப்பு கலர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கீரை கடையில சட்டி ஒன்று வாங்கி வந்து வச்சிருக்கேன் கருப்பு கலர். அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதுவும் புது சட்டி தான். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தானே போறோம். அரைச்சு வதக்குவோம். அதனால லைட்டா வதங்கினா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். அப்புறம் தேங்காய் லாஸ்ட்ல போட்டுக்க வேண்டியதான். கடைசியா கொஞ்சமா வதக்கணும். ஆமா, ஆனா தேங்காய் நல்லா வதக்குனா வாசனையே வராது. செட்டிநாடு மாதிரி அது மாதிரி. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் முன்னாடியே போடலாம்னு நினைச்சேன். ஒருவேளை அது குழம்பு டேஸ்ட் மாத்திருக்குன்னு என்ன பண்றதுன்னா லாஸ்ட்ல கொஞ்சமா போட்டு லைட்டா வதக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இல்ல நல்லா தான் இருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் தான் செய்யாது. ஆமா. தேங்காயும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே மொத்தமா அது நல்லா வதக்கலாம். சூப்பரா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஆற வச்சு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சரி, சாதம் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பாடும் வச்சிடலாம். ஆமா, சாப்பாடு வெந்துடுச்சு. மட்டனையும் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சோ இப்ப அடுத்த பேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இது மாதிரி ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? அடுத்த பேட்ச் வந்து குழம்பு வைக்கணும். அடுத்து மீன் வறுக்கணும். ரசம் வைக்கணும். ரசம் வைக்கணும். அடுப்பு பத்த வைக்கணும். சரி. மீன் குழம்புக்கு சூப்பரா மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மியில அரைச்சி எடுத்தா சூப்பரா இருந்திருக்கும். வதக்கணும். கையால அரைச்சா அம்மா நல்லா இருக்கும். மிக்ஸில அரைச்சிட்டேன். இப்ப நம்ம வந்து குழம்பு தாளிச்சுக்கலாமா? ஓகே. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில தான் இன்னைக்கு சமைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த சைடுமே அடுப்புல வானல் வச்சுட்டேன் பேபி. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவலும், இன்னொரு பக்கம் மட்டன் சுக்கா செஞ்சலாம் சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரே டைம்ல செஞ்சிடலாம். வந்து டைம் ஆயிடும்ல. ஓகே. சோம்பு போட்டாச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். இல்ல, இந்த எண்ணெய் பாட்டில் புதுசா நேத்து வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்ல காட்டியிருப்போம் பாருங்க. அவ்வளவுதான். மூணுனா நல்லா மூடிக்கும் சங்கீதா. இது என்ன கிளாஸ் மாதிரி இருக்கு, இது வேணாம் அப்படின்னு சொன்னார் சங்கீதா. நான் தான் சொன்னேன் நல்லா இருக்கும் சங்கீதா, வாங்கிக்கோன்னு சொன்னேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் வச்சு வந்தது என்னாச்சுன்னா இருக்கு திறக்கவே முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கு அந்த லாக்கு. திறக்கவே முடியல. மாத்திரம் ட்ரை பண்ண திறக்க முடியல. இந்த சைடு இந்த மூடி திறக்கிற மாதிரினா கூட ஈஸியா இருக்கும். இத அப்படியே அந்த மரம் போட்டுருக்கோம்ல. ஆமா, எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியல. லாக் ஆகி போச்சு. சுடுதண்ணில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திறக்க முடியுதான்னு பாக்கலாம். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போன பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி சமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மீன் வறுவல், ஒரு பக்கம் சுக்கா, ஒரு பக்கம் மீன் குழம்பு. அதான் பேபி சங்கீத திறமை. என்னோட திறமையை நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிக்கோ. வேற யாரும் சொல்றதுக்கு இல்ல, நானே சொல்லிக்கிறேன். நான் தான் சொல்றேன். அப்புறம் மீன் வறுவல். இந்த தோசைக்கல்ல எவ்வளவு பெரிய மீன் வேணா வறுக்கலாம். மீன் வாங்கி வந்து
ஃபுல்லா அப்படியே முழுசா வச்சு வறுக்கணும். சரி. இந்த சைடு இருந்தப்போ வானங்க வந்து புகையா வருது. ரொம்ப அதிகமா தீ காஞ்சிடுச்சு எண்ணெய். மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் வந்து கடுகு போட்டுடலாம். போட்ட உடனே பொரியும் பாரு. கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் போடலாம். மீன் குழம்பு ஸ்பெஷலே வெந்தயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கருவேப்பிலை சுத்தமாக சேர்த்துக்கலாம். பயங்கரமா பொரியுது. சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது அப்போ எண்ணெயில போடும்போது தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் ஆல்ரெடி வதக்கிமே அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் போடுறது இல்லை. வெறும் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை சின்ன வெங்காயம். நம்ம கிட்ட நல்லா வெயில் காயும் போது வடகம் செஞ்சு வச்சுக்கணும் பேபி. ஆமா, வடகம் செஞ்சு வச்சா நல்லது. எல்லாம் போட்டு வச்சா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்ப இதை ஆன் பண்ணாலே நானுமோ கத்தி கத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜெனரேட்டர் மாதிரி சவுண்ட் கேக்குது மொயின்னு. பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எண்ணெயிலே சேர்த்து வதக்கலாம். ஓகே. மீன் குழம்பு இன்னைக்கு என்னடா எப்போ பிரமாதமா வரும்னு நினைக்கிறேனே. வஞ்சர மீன் சொல்லிட்டு கேட்டுங்கல்ல. ஏங்க இந்த பாறை மீன் அவ்வளவு வாசனையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும்போது நல்லா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஒரு சில மீன்லாம் வறுத்தா மீன் வறுக்கிற வாசனையே வராது. செம வாசனை வருது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. குழம்பு வச்சா தெரியும் குழம்புல போற மீன் எப்படி நல்லா இருக்கும். பாறை மீன் நல்லா இருக்கும் தான் இந்த பாறை மீன், மஞ்சர மீன் இது எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெந்துக்கிட்டு இருக்கு. ஸ்லோவா தீ வச்சிருக்கேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் நிறைய வரும். அதுதான் இன்னும் எண்ணெய் எல்லாத்தையும் பிடிச்சிக்குது. இந்த ஓரமா எண்ணெய் வந்து போகுது பாரா. அடுப்பு கொஞ்சம் சாயலாக இருந்தால் என்ன தான் வரும். மட்டன் சுக்காக்கு மட்டன் வேக வச்ச மட்டனை சேர்த்தாச்சு அதானே. அதேதான் மட்டன்ல உப்பு போட்டது நல்லா வேக வச்சிருக்காங்க. தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியும் அப்படியே ஊற்றி வேக வச்சுன்னா வேலை முடிஞ்சது. மசாலா கொஞ்சம் போடணுமா? பெப்பரு, பெப்பர் தூள் தான். அப்படியே சுக்கானா நான் பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் வரும். மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தூள் ஒரு கரண்டி 2 கரண்டி சேர்க்குறேன். ஓகே. தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நார்மலா 3-4 கரண்டி போடுவேன். அது வெறும் புளி மட்டும் ஊற்றி நல்லா திக்காக வர்றதுக்காக குழம்பு தூள் போட்டுவிடுவேன். இதில் தான் நல்லா மசாலா அரைச்சி நல்லா கட்டியாக இருக்குல்ல, அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மசாலா மீன் குழம்பு மசாலா சூப்பராக மசாலா ரெடி ஆகிட்டுல. குழம்புக்கு தேவையான புளி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சல். புளி கரைச்சல் நல்லா எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூடி போடலாம். சேர்த்து ஒரு சட்டி நிறைய குழம்பு ரெடி ஆயிருக்கு. சட்டி சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு மூடி இல்லையா பேபி? அதுக்காக குழம்பு பொறுத்தாலும் நிறைய சட்டி நிறைய வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குழம்பு மீன் எல்லாமே நம்ம ஒருவேளை சாப்பிட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு இட்லி சாப்பிடலாம், காலையில சாப்பிடலாம். மூடி வச்சுறேன். மூடி இல்லாததுனால இட்லி குண்டா மூடியில இந்த பக்கம் சந்து இருக்குங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா. எப்படியே உனக்கு மூடி கிடைச்சது விடு. மீன் வறுவல் ரெடி. மீன் வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு வந்து சுக்கா ரெடி ஆயிருக்கு. சுக்கா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா கமகமன்னு கொதிச்சிட்டு இருக்கு. வேற லெவலா மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டு கார குழம்பு வாசனை வருது பேபி. அப்ப மீன் குழம்பு கிடையாதா? மீன் போடாம அப்படியே இருந்தா அது கார குழம்பு. மீன் போட்டா மீன் குழம்பு. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துண்டு துண்டா எப்படி போடுறது பாருங்க. ஒரு முள்ளு கூட இல்லாத வெட்டி வச்சிராங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன். தேங்காய் பால் மீன் வந்து பார்த்தனா குழம்பு வெள்ள போட்டுடலாம். ரவுண்ட் ரவுண்டா மீன் போட்டா எப்படி இருந்திருக்கும் இந்த சட்டிக்கு பார்க்க. வஞ்சர மீன் தான் அதுக்கு ரவுண்ட் ரவுண்டா வெட்டி தருவாங்க. பாறை மீன்லாம் இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. அப்படியா? ஆமா. ஒரு பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் வந்து பார்த்தனா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீன் நல்லா சதையா இருக்கு. பெரிய மீன் தான், 2 கிலோ சைஸ் மீன் அது. அப்படியா? ஆமா. அவ்வளவுதான். மீன் போட்டு மிக்ஸ் பண்ணி இது சூப்பரா தான் இருக்கு பார்க்க. இங்க பாரு நல்லா தான். மாங்காவுமே போட்டிருக்கேன் இதுல. மாங்காவுமே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். நிறைய மாங்காய் போட்டேன். சின்னதா ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டு அப்படியே குழம்பு வச்சிருக்கேன். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான்.
சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். தப்பா சொல்லிட்டேன். அந்த ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம வந்து சமைக்கிறது. ஓகே. நான் எங்கேயுமே வஞ்சர மீன்லாம் நான் சாப்பிட்டது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வெளில வஞ்சர மீன் குழம்புலாம் சாப்பிட்டது இல்ல. வஞ்சர மீன் குழம்பு வச்சதுமே இல்ல. ஒரு டைம் வச்சேன், அந்த குழம்பு நல்லா இல்லன்றதுனால வஞ்சர மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வைக்கிறதே இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகேவா? ஓகே. என்னம்மா ஜாலி. ஜெசிதா தூக்கி காட்டு குழம்பு. ஆவலா வந்திருக்கா பாரு. என்னம்மா மீன் சூப்பரா வந்திருக்கு. மீன் சூப்பரா வந்திருக்கா. சிக்கன் இல்லம்மா, அது மட்டன் சுக்கா. இங்க மீன் வறுவல், மீன் குழம்பு. ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தாளிச்சு ஊத்திட்டா ரசமும் ரெடி ஆயிடும். ஓகே. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாக்குமா? பார்க்கலாம். இங்க பாருங்க. வாவ். குழம்பு வந்து இப்பதான் அந்த கொதிலாம் நின்னா பிறகுதான் அப்படியே எண்ணெய் இங்க பாருங்க, எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வந்திருக்கா. மீன் குழம்பு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் துண்டு துண்டு அப்படி இருக்கு மீன். வேற லெவலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாதான் இருக்கும் பேபி. நல்லாதான் இருக்கும். அப்படிதான் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் நானு. அப்புறம் ரசம் இங்க பாருங்க. ரசம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கணும். ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். உங்க வீட்ல என்ன சண்டே ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் மட்டும் நான்வெஜ் சமைக்கணும் பேபி. மத்த நாள்லாம் நான்வெஜ் செய்யக்கூடாது. கீரை 3 நாள். 3 நாள் கீரை ஏதோ ஒண்ணு வெஜ் சாப்பிடணும். ஆனா சண்டே செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெரைட்டியா நிறைய செஞ்சு சாப்பிட்டா ஒரு ஜாலியா இருக்கும்ல. அது மாதிரி வந்து செய்யணும். ஓகேவா? அது மாதிரி பழக்கப்படுத்திக்கிறோம். ஆமா. அவ்வளவுதான். இப்ப நம்ம சாப்பிடலாம். குழம்பு ரசம் கொச்ச உடனே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. சூப்பரா வந்து மீன் குழம்பு வச்சு சங்கீதா கொடுத்துட்டாரு. அங்க சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி வாசனை எல்லாம் செமையா இருக்குது. நல்லா திக்கா இருக்கு குழம்பு சங்கீதா. இங்க பாரு மீன் குழம்பு நல்லா திக்கா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, சொல்லு. மீன் குழம்பு சூப்பரா இருக்குங்களா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வந்து மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு செஞ்சிருக்கேன். தேங்காய் எல்லாம் போட்டு வேற லெவலா இருக்கு மீன் குழம்பு. உண்மையுமே நல்லா இருக்கா? உண்மையாலுமே நல்லா இருக்கு மீன் குழம்பு. ஓகே, சாப்பிட்டோம்ல அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அது வஞ்சர மீன், இது வந்து பாறை மீன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. சங்கீதா எப்படி செஞ்சது அதே மாதிரி வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பரவாயில்ல நல்லா இருக்கு இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அதனால இதே மாதிரி ஆமா கண்டிப்பா பாராட்டு வாங்கிடுவீங்க. சூப்பரா இருக்கு சங்கீதா மீன் குழம்பு. ஓகே ஓகே. நான் ஒன்னும் சட்டி நிறைய வச்சுக்கிறேன். காலி தான் ஆகாது. 4 நாளைக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். அப்படிலாம் இல்ல, காலி ஆயிடும். இப்பதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. சாப்பிட்டு பார்க்கணும்ல. ஆர்வமா இருக்கிறேன். இன்னும் சாப்பிடவே இல்ல. நல்லா சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட். என்னம்மா சாப்பிட்டு பார்க்கணுமா? சரி, சூப்பரா இருக்கு மீன் குழம்பு. உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு போட்டேன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோட்டல்லாம் வச்சா இந்த மாதிரி குழம்பு வச்சா கண்டிப்பா வந்து நல்லா ஃபேமஸ் ஆகும். ஆமா, மீன் குழம்பு அப்படியே நம்ம வீட்ல வைக்கிற மாதிரி டேஸ்டும் ரிச் டேஸ்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்னம்மா? சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நீ சாப்பிடுமா? நீ சாப்பிடுறீ? சாப்பிடு. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க மீன் குழம்பு மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆனா சின்ன மீன்ல வச்சா இது மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. பெரிய மீனா இது மாதிரி பீஸா இருக்கும்ல, அது மாதிரி மீன் போட்டு வச்சா கண்டிப்பா செம டேஸ்டா இருக்கு. ஆமா, ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி மீன் குழம்புலாம் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.